நமக்கு எடுத்துட்டாங்க அவங்க. இங்கே பாருங்க எடுத்து காட்டுறாங்க. அது வந்து 450 போட்டுருந்தாங்க. நம்ம வந்து 300 கேட்டோம். 300 ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உடனே இன்னும் கேட்டுக்கலாமோ ஆஃபர் மட்டுமோ பரவாயில்ல, வாங்காது நல்லது தான் போல். இந்த இடத்தாண்ட அதேமாரி ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறேன். பாருங்க இந்தமாரி சூப்பராக வச்சுருக்காங்க. விளையாடிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. அதனால தான் வந்து ரொம்ப யோசித்து கொஞ்சம் மீடியம் சைஸாகவே வாங்கிட்டேன். இல்லைனா பெரிய சைஸாக வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல அவங்க ரைடு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்தியன் ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. நம்மளும் போவோமா? சூப்பராக இருக்கும் போலையே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் ஏற கட்டுறாங்க பாருங்கள். வெயிலுக்கு வந்து இந்தமாரி கொடையை போட்டு படுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாடகைக்கு எடுத்துப்பாங்க 2 ஹவர்ஸுக்கு இல்லை ஹாஃப் டே இந்த மாதிரிலாம். அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரில. இருட்டுனதுக்கப்புறம் எப்படி இடத்த கண்டுபிடிப்பாங்கன்னு ஒன்றும் புரியல. கடை மாதிரி இருக்குது, ரொம்ப சிம்பிளான கடை. இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு நம்ம இந்த கடையில் தான் வந்தோம். வந்துட்டு ஒரு சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு வயிறு கொஞ்சம் சரியாக எல்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து சோடா ஒன்று வாங்கினோம். பாருங்கள் சோடா எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி சோடா நிறைய அந்த 7up, பெப்சி இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் 7 பார்க்கறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஊர் தேன் மிட்டாய்னு நினச்சிட்டேன். அழுத்திலாம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இது ஏதோ ஆல்பகடா பழம் மாதிரி இருக்குது. பாருங்கள் இது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ட்ரிங்க்குன்னு தெரியுதுங்களா? புளியம்பழங்க. புளியம்பழத்தில் ட்ரிங்க்கு செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம். ஏன்னா இங்கே வந்து புளிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க. அதனால் புளியம்பழத்தில் ட்ரிங்க் வந்து நான் இது கேள்விப்பட்டதே கிடையாது. இது வேறு நமக்கு இருக்குது. இது வேணால் வாங்கலான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகலாம். ஓகேங்களா? நான் ஃபுட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. வத்தல் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த சீ ஃபுட் ஃப்ளேவர் இருக்குது. வாசனை அடிக்குது ரைட்டாக. ஆனால் நல்லா இருக்குது. வாசனை மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக்கு. பாருங்கள் வாசனை மட்டும்தான் அந்த சீ ஃபுட் அந்த இது வருது ஸ்மெல்லு. மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இது ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஊரில் மைல்டான ஸ்வீட்டாக இருக்கும். காலைல சும்மா புஷ் பண்ணி மேலே போயிடுறாங்க சட்டுன்னு.